தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 2026 வருடத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் கர்த்தரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 3 அதிகாரம் 10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதான பலன் நமக்கு உண்டு. நம் நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ளும். எதை நாம் விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான்களை நாம் வாழ்கிறோமா? நீதிமான்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான்களை வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மீது தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 34 சங்கீதம் 15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறோம்? அவருக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்கிறோமா, அல்லது துன்மார்க்கமான வழியிலே, தீமையான வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா? நம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம் நீதிமான்களாய் வாழும்போது நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் கேட்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய ஜெபத்தையே கேட்கிறார். ஆனால் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? நடுக்கத்தோடு நாம் வாழ்கிறோமா? கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற உள் உணர்வோடு வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 92 சங்கீதம் 12 இப்படியாக கூறுகிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று வசனம் சொல்கிறது. நீதிமானுடைய வாழ்க்கை செழித்து ஓங்குகிற வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே செழித்துள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நல்ல ஒரு வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து காணப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் நீதிமானா இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும். கேதுருவை போல நாம் வளருவோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அவர்களுடைய பிள்ளைகளை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்பு கூறுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார்.
கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். தேவ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். அதையே கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலக காரியங்கள், உலக துன்மார்க்க ஜீவியங்கள், உலக இச்சைகள், உலக காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். அதிகாலையிலே காத்திருக்கும் போது அவர் புது பலனை கொடுக்கிறார், புது வல்லமையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளை நாம் உத்தமத்திலே நடக்கிறோமா? உண்மையாய் நடக்கிறோமா? பொய்யான காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பொய்யான காரியங்களை வெறுத்து உத்தமத்திலே நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். நம்முடைய வாசஸ்தலத்தை, நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் பசியினால் உங்களை வருந்த விடார். கர்த்தர் உங்களை போஷிக்கிறவர். உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிற தேவன். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய உத்தமமான வழியிலே, கர்த்தருடைய வழியிலே, செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே நாம் நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் போது, முடிவு பரியந்தமும் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரியமானவர்களே, ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி போகாதபடிக்கு, உலக பாவங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். துளிரை போல நாம் வளர முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறோமா? அவருடைய நியாயங்களை கைக்கொள்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய வழிகளிலே உண்மையாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். யார் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பார்கள்? நீதிமான்கள். நாம் செம்மையான வழியிலே நடக்கும்போது, உண்மையாய் வாழும்போது, கர்த்தருடைய வழியை பின்பற்றும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசத்தோடு வாழ்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் வாழ்கிறோமா? அவர் சிலுவையிலே ஜீவனை எதற்காக கொடுத்தார்? நமக்காக. பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் வாழ்கிற நாம் மறுபடியும் துன்மார்க்கமான வாழ்க்கையிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த உலக பாவங்களை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். முடிவு பரியந்தமும் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நீதிமான்களுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய், அதிசயமாய், நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய வருடத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்து எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நல்ல பலத்தை கொடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ராபா ராபா தூராபா ராபா ராபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூர் ராபா கே ரே ஷேகே லதன ஹந்தரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையில் எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் என்ற நிந்தையை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. என் தேவன் பெருக பண்ணுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகளையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து நீதிமானாக வாழ, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களோடு கூட இருங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.